வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பியூ பாலிஷில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க. அது வந்து செகண்ட் கோட் சீலை வரையும் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் அதாவது மூணாவது கோட்டிங் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறேன். அதை எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க ராயல் உட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பியூசியில் 2 கோட்டு போட்டு முடிச்ச பிறகு அது வந்து ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். மறுநாள் வந்து 220 எம்ரி பேப்பரில் நல்லா தேய்க்கணும். தேய்க்கிறது வந்து பிசிறே இல்லாத நைஸாக தேய்ச்சிக்கணும். இது எல்லாமே ஷைன் கோட் சீலர் போட்டு நல்லா ஷைனிங்காக இருக்கும். நம்ம வந்து அந்த ரஃப் போகிற அளவுக்கு மட்டும் தேய்ச்சா போதும். அதுமாதிரி எங்கன்னா பிசிறு அதாவது கொஞ்சம் அலையாக சீலர் எங்கன்னா இருந்தால் அதையும் நல்லா அறவை தேய்ச்சிக்கணும். தேய்க்கிட்டு நல்லா நைஸாக தேய்க்கணும். நல்லா மாவெல்லாம் நல்லா நைஸாக வரணும். அந்த அளவு நல்லா தேய்ச்சி தூசெல்லாம் தட்டிட்டு நம்ம வந்து பாலிஷ் அப்ளை பண்ணணும். பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கலர் ஸ்டைனர் அப்ளை பண்ணணும். கலர் ஸ்டைனர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அந்த பற்றின வீடியோ வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். அதாவது வால்நட்டு டீக் ஸ்டைனர் மிக்சிங் அது எப்படி பண்ணுறதுன்னு எல்லாமே வீடியோலாம் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீக் ஸ்டைனர் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம டீ குட்டியாக அப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டீ குட்டி வந்து கொஞ்சம் எல்லோவாக இருக்கும். நம்ம வந்து ஒரே கோட்டு அப்ளை பண்ணணும். ஒரு கோட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வால்நட் அப்ளை பண்ணலாம். வால்நட் எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எங்கெங்கே வெள்ளையாக இருக்குதோ வெள்ளையாக ஷேடு இருக்குதோ அங்கே மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம வந்து டீ குட்டி அப்ளை பண்ணுறது வந்து கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி அடிக்கணும். நம்ம வந்து கெட்டாச்சுன்னா ஒரு இடத்துல திட்டாக வரும், ஒரு இடத்துல படம், ஒரு இடத்துல படாது. நம்ம கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு பரவலாக பனித்துளி மாரி போய் உக்காரும். நல்லா ஒரே மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் பார்க்கறப்பவே தெரியும். அந்த டீ குட்டி அடித்தோடனே அது வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடுச்சு. அடுத்து நம்ம வந்து வால்நட் அடிக்கணும். வால்நட் அடிக்கிறதும் நம்ம எங்கெங்கே வெள்ளையாக ஷேட் இருக்குதோ மரம் அங்கே மட்டும் தான் வால்நட் அடிக்கணும். நம்ம வந்து பக்கத்தில் அதாவது கருப்பாகிற இடத்துல வந்து மரம் கருப்பாக இருக்கும். அதுமாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து வால்நட் அடிக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் இன்னும் டார்க்காக தான் ஆகும். அதுமாதிரி அடிக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம வால்நட் அடிக்க போகிறோம். வால்நட் வந்து வெள்ளையாகிற மரத்தில் மட்டும் அடிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த வால்நட் ஸ்டைனர் அடிக்கிறப்போ அதாவது நம்ம வந்து மெட்டீரியல் வந்து கம்மியாக அதாவது மெலிசா கிடையாது, அதாவது கொஞ்சம் அந்த மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், கம்மியாக வரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதுமாரி வச்சு அடிக்கணும். நம்ம வந்து டீ குட்டி அடிக்கிற மாதிரி பரவலாக அதிகமாக வச்சு மெட்டீரியலை வச்சு அடிக்கிறோன்னா அது வந்து டார்க்காக போய் உக்காரும். அங்கே வந்து டார்க்காக ஆகிற இடத்துல வந்து கருப்பாக திட்டாக தெரியும், டார்க் ப்ரௌனாக தெரியும். அதில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ருவை வச்சு பொறுமையாக ஆற்றி விடுங்க. எங்கெங்கே கொஞ்சம் வெள்ளை மரமாக இருக்குது அங்கே மட்டும் ஆற்றி விடுங்க. இப்போ பாருங்கள், நடுவில் வந்து கோல்டன் ப்ரௌனாக இருந்தது, இப்போ எல்லாம் ஒரே மாதிரி கலர் வந்துடுச்சு. இது மேலே வந்து நம்ம வந்து பாலிஷ் அப்ளை பண்ணணும். பாலிஷ் மிக்சிங் பற்றி வீடியோ அதை பற்றின வீடியோலாம் கீழே இருக்குது. சீலர் மிக்சிங் வீடியோலாம் கீழே அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதேமாதிரி வீடியோவும் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மேலே பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஒரே மாதிரி கலர் வந்துச்சு. பாலிஷ் அப்ளை பண்ணலாம். ஸ்டைனர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய விட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காய விட்டுட்டு மேலே வந்து நம்ம வந்து கலந்து வச்ச பியூ பாலிஷ் எக்ஸ்டீரியர் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். நாங்கள் வந்து எக்ஸ்டீரியர் பாலிஷ் அடிக்கிறோம். பாலிஷ் அடிக்கிறது அந்த ஓஸெல்லாம் நல்லா கட்டிக்கின்னு தண்ணிலாம் வராத அளவுக்கு வெளியோ ஃபுல்லாக அடிக்கணும். அது அடிக்கிறப்ப பாருங்கள், முன்னாடியே துணிலாம் கட்டிட்டு தண்ணி படாத அளவுக்கு அடிக்கணும். நம்ம வந்து கட்டாமல் அடித்தாக்கா தண்ணிலாம் பட்டு புளி ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனல் கோட்டிங் பாலிஷ் அடிக்கிறோம். இது வந்து 3வது கோட்டிங். நம்ம வந்து கலர்லாம் பண்ணிட்டோம். கலரில் வந்து ஆரம்பத்திலே பண்ணக்கூடாது, 2 கோட் சீலர் போட்டு தான் நம்ம வந்து கலர் பண்ணணும். இப்போ வந்து பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். பாலிஷ் அப்ளை பண்ணுறதும் சீலர் எல்லாம் ஒன்று தான், ஒரே மெத்தட் தான். அடிக்கணும், 4 பக்கமும் அடிக்கணும். மெட்டீரியல் நம்ம வந்து வேலை தெரியாதவங்க ஒரு 1/2 லிட்டர் அடிக்கலாம், வேலை தெரிஞ்சவங்க 1/2 லிட்டருக்கு மேலே அடிக்கலாம். ஆனால் 1 லிட்டருக்குள்ளே அடிக்கணும். இது மாதிரி ஒரு டோர் இருக்குது அப்படின்னா 1 லிட்டருக்குள்ளே அடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வீடியோ லென்த்தாக போன்றதுனால தான் நான் வந்து ஸ்டைனர் மிக்சிங்லாம் போடல. அது இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேலே ஆகும். நிறைய பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணுறதுனால தான் நான் அதை வந்து கட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன் ஸ்டைனர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு. நம்ம வந்து பாலிஷ் அடித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா காயணும். டஸ்ட் இல்லாத இடத்துல வைக்கணும். அதாவது காற்று இல்லாத இடத்துல வச்சா தான் அது வந்து க்ளீனாக இருக்கும். நம்ம வந்து அடிச்சுட்டு வெளியே வச்சோம்னா டஸ்ட்லாம் போடும். அதனால் இது வந்து நல்லா காயணும். ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது காஞ்சி தான் இதை நம்ம வந்து கை தொட்டு தூக்க முடியும். இந்த வீடியோவில் எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.